உங்கள அசிங்கப்படுத்திட்டு அவங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கிறதா நினச்சிட்டு இருக்கீங்களா? அவங்க முன்னாடி உங்கள கம்பீரமா வாழ வைக்கிறதுக்காகவே பிரபஞ்சம் இன்னைக்கு ஒரு முடிவு எடுத்திருக்காங்க. இந்த 777 உங்களுக்கான ஒரு தீர்ப்பு. இத அமைதியா கேளுங்க. நீங்க அடிக்கடி 77 பார்த்துருக்கலாம். இல்ல 7 உங்க வாழ்க்கைய அடிக்கடி கிராஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்கலாம் ஆல்ரெடி. இல்லைனா இனிமே அத நீங்க பார்க்க ஆரம்பிப்பீங்க. பிரபஞ்சம் வந்து ரொம்ப தெளிவா சொல்றாங்க. யார் அவங்க அப்படின்னு. உங்க வாழ்க்கைய யார் உங்கள அசிங்கப்படுத்தி, உங்கள கார்னர் பண்ணி உங்கள அழிக்க திட்டம் போடுறா? இந்த மீட்டிங் இந்த கம்யூனிகேஷன் அதாவது இந்த கான்ஸ்பிரசி சதி வேலை எப்படி நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜூம் மீட்டிங். லிட்ரலாக இது வந்து ஜூம் மீட்டிங் தான். இவங்க வந்து ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் மேபி உங்களோட ஒர்க் பிளேஸ் கொலீக்ஸாக இருக்கலாம், இல்லைனா உங்களோட எதிரிகள் எல்லோரும் ஒன்றா சேர்ந்து ஒரு சதி வேலை பண்ணிகிட்ருக்காங்க. டே நைட் ஒர்க் பண்ணுறாங்க. இட்ஸ் லைக் எங்கே பாருங்கள் உங்கள் வாழ்க்கையை பற்றி இப்படி ஒரு படம் போட்டு அது எல்லாத்தையும் வந்து பின் பாயிண்ட் பண்ணி உங்களை வந்து அழிக்க சதி பண்ணிகிட்ருக்காங்க. பட் இது நடக்குமா பிரபஞ்சத்துக்கிட்ட? கண்டிப்பாக கிடையாது. ஏன் அப்படின்னா பிரபஞ்சம் அவங்கள தொடச்சி தூக்கி போட போகிறாங்க. ஏன்னா பாட்டம் டெக்கில் இருக்கிறது டாய்லெட் பேப்பர் இவ்வளோதான். இவங்க பண்ணுற பிளான் எல்லாமே பிரபஞ்சத்துக்கு பொறுத்த வரைக்கும் இட்ஸ் அ டாய்லெட் பேப்பர். என்ன பண்ணுவோம்? யூஸ் பண்ணிவிட்டு தூக்கி போட்டுருவோம். பிரபஞ்சம் வந்து அவங்கள யூஸ் பண்ணுறாங்க. எதுக்காக? உங்களை வந்து ஒரு விஷயத்தை செய்ய வைக்கிறதுக்காக. தட்ஸ் இட். நீங்கள் அவ்வளோதான் பார்க்கணும், அதுக்கு மேலே பார்க்காதீங்க. இவங்க வெடிய பிளான் பண்ணிட்டோம், வெடிஞ்சு பிளான் பண்ணட்டும், ஸ்கெட்ச் போட்டு தூக்கட்டும், என்ன வேணால் பண்ணட்டும், இந்த எண்ட் நீங்கள் தான் ஜெயிக்க போகிறீங்க. இதில் வந்து எந்த மாற்றமும் இல்லை. இது வந்து எல்லையை கடந்து போயிட்டுருக்கு. அதனால தான் இப்போ டிவைன் இன்டர்வென்ஷன். அதனால தான் பிரபஞ்சம் இப்போ உள்ளே வராங்க. ஓகே, ஸ்டாப் இட். இவ்வளோ தான் உனக்கு மரியாதை. இவ்வளோ நாள் நான் உன்னை வேடிக்கை பார்த்துட்டேன். ஏன் அப்படின்னா இந்த பிளான், இந்த சதி, இந்த சேலஞ்ச் உங்களை வந்து ஒரு கைண்ட் ஆஃப் புஷ் பண்ணுறதுக்கு பிரபஞ்சம் யூஸ் பண்ணிக்கிட்டாங்க. அவ்வளோதான். இட்ஸ் லைக் இவங்கள பிரபஞ்சம் வந்து நீங்கள் எவ்வளோ தூரம் போகிறீங்கன்னு தான் நான் பார்க்குறேன்டா அப்படின்ற மாதிரி ட்ரை பண்ணாங்க. இந்த பர்சன் பார்த்தீங்கன்னா யார் உங்களை அழிக்கணும்னு நினைக்கிறாங்களோ இட்ஸ் லைக் எ ஹங்க்ரி பீஸ்ட். இது வந்து பியூட்டி அண்ட் பீஸ்ட்டோ இல்லைன்னா வந்து நம்ம பார்க்குற பீஸ்ட் மூவியோ கிடையாது. இது வந்து ஹங்க்ரி பீஸ்ட். பார்த்திங்கன்னா இவங்களுக்கு வந்து நிறைய அடிக்ஷன்ஸ் இருக்குது. அதாவது காசு மேலே பைத்தியம், இவங்களுக்கு வந்து பவர் மேலே பைத்தியம். ஏன்னா நீங்கள் எங்கேயும் உங்களை வந்து சீண்டுறீங்க, இல்லைனா உங்களோட நேர்மை, உங்களோட வாழ்க்கை பயணம் அவங்கள வந்து இரிட்டேட் பண்ணுது. மேபி நீங்கள் ரொம்ப ஜென்யூனான ஆள், இல்லைனா உங்கள் வாழ்க்கை ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது, உங்களுக்குன்னு ஒரு குடும்பம், இல்லைனா உங்களுக்கான ஒரு அழகான காதல், உங்களோட பிஸ்னஸ் அப்படின்னு ரொம்ப அமைதியாக போயிட்டுருக்கீங்க. இது யாரையும் ட்ரிகர் பண்ணுது. நீங்கள் சந்தோஷமாக இருக்கிறது அவங்களுக்கு பிடிக்கலாம் ஓவராலாக சொன்னால் அதுதான். ஆனால் பிரபஞ்சம் சொன்னாங்க என் குழந்தை சந்தோஷமாக இருக்கிறத பார்த்து உனக்கு வயிறு எரிஞ்சால் நான் என்ன பண்ண முடியும் அப்படின்னு கொஞ்ச நாள் இந்த பர்சன் வந்து ஆடட்டும், பார்க்கலாம் என்ன தான் பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம் அப்படின்னு பொறுத்துட்டு இருந்தவங்க இனிமேல் என்னால் பொறுக்க முடியாது. இந்த பீஸ்ட்னாவே ஒரு கெட்டது நடந்தது அப்படின்னா பிரபஞ்சம் வந்து அவங்கள அழிக்கிறதுக்குன்னு ஒருத்தங்களை பிறக்க வச்சுருப்பாங்க. அது வந்து நம்ம கதைகளில் ஆகட்டும், நம்மளோட சரித்திரத்தை திருப்பி பாருங்கள், இல்லைனா நம்மளோட இதிகாசங்களாகட்டும், கெட்டவன் ஒரு டைமை தாண்டிட்டான், ஒரு டைம் லைன் அந்த பார்டரை க்ராஸ் பண்ணிட்டானாவே அவனை அழிக்கிறதுக்கான ஆள் வந்து ஆல்ரெடி வர ஆரம்பிச்சிட்டாங்க. இட்ஸ் லைக் பார்த்திங்க அப்படின்னா ராமர் வந்து ஒரு ஆஃப்டர் பாயிண்ட் சீதையை தொட்டதுக்கப்புறம் வந்து அவனுக்கு அழிவுங்கிறது நல்லாவே தெரியும். யாருக்கு? நம்ம ராவணனுக்கு. ஸோ அந்த மாதிரி தான் இங்கே பிரபஞ்சம் வந்து உங்களை வச்சுருந்தாங்க. தொடுடா 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 இல்லை தொட்டு தொலைடா அப்படின்னு. நீங்கள் எல்லைக்கோட்டுக்கு இந்த பக்கம் இருக்கீங்க லைக் சீதா மாதா, அந்த பக்கம் இந்த ராவணனோட ஆட்டம். தொடுடா, நீ தொடு, நான் பேசிக்கிறேன் அப்படின்னு. இந்த பர்சன் ஏதோ ஒரு விஷயத்தில் உங்கள் லைஃப்பை டிஸ்டர்ப் பண்ணிட்டாங்க. அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. இனிமேல் உனக்கு மரியாதை கிடையாது. ஆஃப்டர் பாயிண்ட் உனக்கு மரியாதை இல்லைன்னு சொல்லியாச்சு. ஸோ அடுத்து என்ன நடக்க போகுது, என்ன சுவாரஸ்யமான விஷயங்கள் நடந்து இவங்க அழிவை சந்திக்க போகிறாங்க. இது வந்து உங்களை வந்து பிரபஞ்சம் அது இல்லை, பிரபஞ்சம் சொல்லிட்டாங்க அது வேண்டாம். விஷ் போன் உங்களோட விஷ் அவங்களோட விஷ் நிறைவேறாது நிச்சயமாக. இது வந்து இவங்க என்ன முயற்சி பண்ணாலும் நிச்சயமாக நடக்காது. அவங்களுக்கு என்ன ஆசை அபிலாஷைகள் இருந்தாலும் பிரபஞ்சத்தை பொறுத்த வரைக்கும் அதெல்லாம் வந்து ஒரு டிஷ்யூ பேப்பர், அவ்வளோதான். டிஷ்யூ பேப்பர் யூஸ் பண்ணி தூக்கி போடுவோம், புஸ்தகத்துக்குள்ளே வச்சுக்க மாட்டோம். அது ரொம்ப முக்கியம். இங்கே பாருங்கள், யூ வில் பி ஷோன் த வே. இதுதான் நீங்கள் எவ்வளோ இருட்டில் நீங்கள் இருந்தாலும் அந்த இருட்டிலேருந்து உங்களால் வெளியில் வந்துட முடியும். ஏன்னா உங்களை கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போகிறது பிரபஞ்சம். நீங்கள் தாராளமாக போகலாம். உங்களோட விஷ், உங்களோட ஆசை, காதல் எதுவாக இருந்தாலும் நிச்சயம் நிறைவேறும். 99.9% இல்லை, 9999% பாருங்கள். யூ வில் பிளேயிங் அ டிஃப்ரெண்ட் ரோல். உங்கள் கரியரை அவங்க பிளாக் பண்ண நினச்சிருந்தாங்கன்னா பிரபஞ்சம் உங்களுக்காக ஒரு பியூட்டிஃபுல்லான டிஃப்ரெண்ட் அன்எக்ஸ்பெக்டட் கரியர் ஆப்பர்ச்சுனிட்டி வச்சுட்ருக்காங்க. தடுக்கிறாங்களா தடுக்கட்டும், பிளாக் பண்ணுறாங்களா பிளாக் பண்ணிட்டோம், ஜஸ்ட் டோன்ட் ஸ்டாப். உங்களோட அந்த ஒரு பவுண்ட்ரிக்குள்ளே உங்களால் என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிவிட்டு நீங்கள் போய்கிட்டே இருங்க. சீரியஸ்லி உங்கள் காதல் வாழ்க்கை ஏதாவது தடமாறி போச்சு இல்லை காதல் இல்லை லவ் ஃபெயிலியர் அப்படின்னா கவலைப்படுத்துங்க. நியூ பூ இஸ் கம்மிங். டாக் பார்க்கே
இங்கே பாருங்கள், அட்வைஸ் ஃப்ரம் அ ஃப்ரெண்ட். இதுதான் உங்களோட கரியர் ஆப்பர்ச்சுனிட்டியை பற்றி ஒரு ஃப்ரெண்ட் இல்லைனா மேபி உங்களோட காதல் கூட உங்களுக்கு வந்து அந்த அட்வைஸை கொடுக்கலாம். நீ வந்து ஏன் இப்படி பண்ணிகிட்ருக்க, இந்த மாதிரி ஒரு ட்விஸ்ட் பண்ணு, இந்த மாதிரி ட்ரை பண்ணிப்பார், ஒய் ஆர் யூ வேஸ்டிங் யுவர் டைம், இந்த மாதிரி ஏதோ ஒரு அட்வைஸ் உங்கள் காதல் நீங்கள் நேசிக்கிறவங்க இல்லை உங்களோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் கிட்டேருந்து வரப்போகுது. இது வந்து டெம்பரரி க்ளவுட்ஸ் தான். ப்ராப்ளம்ஸ் ஆல்ரெடி உங்கள் வாழ்க்கையில் சால்வ் ஆக ஆரம்பிச்சிருச்சு. மேகமூட்டம் இவ்வளோ நாளாக வந்து இருட்டாக இருந்தது, உங்களுக்கு எந்த பக்கம் போகிறதுன்னு தெரியல. இவ்வளோ நாளாக கேண்டில் யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்க, கேண்டில் வெளிச்சத்தில் நடமாடிட்டு இருந்தீங்க. சீரியஸ்லி என்னோடய வாழ்க்கையை வந்து ஒரு என்னோடய வீட்டில் நான் ஆஃப்டர் 6 o'clock பார்த்தீங்க அப்படின்னா நான் நடமாடுறது ஒரு சின்ன லைட் இருக்கும், இல்லைனா வந்து ரொம்ப ரொம்ப டல் லைட். அது வந்து உள்ளே இருக்குது, எனக்கு மட்டும் தான் என்ன நடக்குதுன்னு தெரியும், வெளியிலேருந்து பார்த்தா ஒன்றும் தெரியாது. இப்படி தான் நான் சர்வைவ் ஆகிட்டுருக்கேன். ஏன்னா எனக்குமே இந்த மாதிரி அட்டாக்ஸ் இருக்குது. என்னோடய எதிரிங்க யாருன்னு கூட எனக்கு தெரியும், அவங்க எப்படி பிளான் பண்ணுறாங்க, என்ன மூவ் பண்ணுறாங்க அப்படின்னு தெரியும். பிகாஸ் ஐ எம் வித் த யூனிவர்ஸ். அதே தான் உங்களுக்கும் பிரபஞ்சம் சொல்கிறாங்க. அந்த மாதிரி ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை நம்ம நோக்கி போகும்போது இதெல்லாம் வந்து ரொம்ப சாதாரணமான விஷயம். ஏன்னா நம்ம லைட் போட்டு நடமாடினோன்னா அவங்க சில கமெண்ட்லாம் பார்த்திங்கன்னா வேறு லெவலில் வரும். நான் வந்து 101 வந்து இந்த இடத்துக்கு போனேன், மிட் நைட் வந்து நான் பாத்ரூம் லைட் போட்டேன், இதெல்லாம் வரும் எனக்கு கமெண்ட்டில், என்னோடய யூடியூப் சேனலில். அந்த மாதிரிலாம் நடந்துகிட்ருக்கோம். ஸோ அந்த மாதிரி ஒரு அட்டாக்கு தான் வந்து அவங்க உங்களுக்கு பண்ண ட்ரை பண்ணுறாங்க. கொஞ்சம் கூட சலிச்சிக்காதீங்க. அதை எப்படி டேக்கிள் பண்ணுறதுன்னு நீங்கள் அமைதியாக இருங்க, பிரபஞ்சமே வழி காட்டுவாங்க. ஜஸ்ட் டூ இட், அவ்வளோதான். இப்போ பார்த்தீங்கன்னா டிஸப்பாயின்மெண்ட் என்ன ஃப்ரெண்ட் ஒரு லவ்வர். ஸோ 2 விஷயம் நடக்குது. நீங்கள் வந்து ஒரு பாஸ்ட் ரிலேஷன்ஷிப்பை விட்டுட்டு போக போகிறீங்க. இட்ஸ் லைக் இவங்க வந்து ஒரு லவ்வராக இருந்தால் உங்களோட எனிமியாக மாறியிருக்கலாம் சப்போஸ். ஏன்னா அவங்களுக்கு உங்களோட உள் விஷயங்கள் கொஞ்சம் தெரியும். ஒரு ஃப்ரெண்டு வந்து எனிமியாக மாறிக்கலாம், இல்லை ஒரு ஃப்ரெண்டு மாதிரி நடித்து இவ்வளோ நாளாக இருந்தவங்க அவங்களோட சுயரூபம் உங்களுக்கு தெரிஞ்சுக்கலாம். அவங்க வந்து நம்ப தகுந்தவங்க இல்லை அப்படின்ட்டு. அந்த மாதிரி நீங்கள் வாழ்க்கையில் ஒரு டஃப் சுச்சுவேஷனை ஃபேஸ் பண்ணும்போது தான் ஒரு நியூ லவ் இல்லைனா நியூ ஃப்ரெண்டு, ஒரு லாயல் ஃப்ரெண்டு உங்கள் வாழ்க்கையில் என்ட்ராக் போகிறாங்க. ஏன்னா டாக் வந்து பார்த்திங்கன்னா லாயல்ட்டி. பாருங்கள், டீலிங் ஒரு ரிலேஷன்ஷிப் வித் அ மேன். நான் சொல்லலை, எஸ்பெஷலி ஒரு மேன் தான் உள்ளே வராங்க. அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் சரி, ஒரு ஆண் தான் உங்கள் வாழ்க்கையில் உள்ளே வர போகிறாங்க. இல்லைனா மாஸ்குலின் எனர்ஜி, அது ஃபெமினாக இருந்தால் கூட, அது பெண்ணாக இருந்தால் கூட அவங்களோட பவர் வந்து ரொம்ப கோல் ஓரியன்ட், டார்கெட் ஓரியன்ட் பர்சனாக இருப்பாங்க. உங்களை கரெக்டாக டார்கெட்டை நோக்கி கைட் பண்ணக்கூடிய ஒரு ஆளாக இருப்பாங்க. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா பிவேர் ஆஃப் செல்ஃப் டெலூஷன். இப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, மாயையில் வந்து மாட்டிக்கக்கூடாது. உங்களை மாயையை வச்சு தான் இவங்க மயக்க பார்ப்பாங்க. இந்த குரூப் ஆஃப் பீப்புள் பார்த்தீங்க அப்படின்னா இது அப்படி அது அப்படி. ஃபார் எக்ஸாம்பிள், நம்மளுக்கு ஏதாவது ஒரு தோல்வி வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், தேவையில்லாமல் நம்மளுக்கு ஃபோனை போட்டு விரக்தியாக இருக்கீங்களான்னு கேட்பாங்க. நம்மளுக்கும் அதுக்கு என்ன ஸ்பெல்லிங்னு கூட தெரியாது, நம்ம வேலையை பார்த்துட்ருப்போம். ஸோ இந்த மாதிரிலாம் ட்ராமா போட்டு உங்களை வந்து ஒரு மாயைக்குள்ளே சிக்க வைக்க முடியுமான்னு பார்ப்பாங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், ஓகே இந்த ட்ராமா எனக்கு ஆல்ரெடி தெரியும், ஸோ ப்ளீஸ் ப்ளே சம் அதர் ட்ராமா அப்படின்னு நீங்கள் உங்கள் வேலையை பார்த்துட்டு போய்கிட்டே இருக்கணும். அவ்வளோதான் எங்கள் விஷயம். ஸோ என்னோடய த்ரோட் சக்ரா இம்மீடியட்டாக பிளாக் ஆகுது. நான் உண்மையை சொல்கிறேன், நான் உண்மையை சொல்கிறதுக்கு வழி விடாமல் என் த்ரோட் சக்ரா பிளாக் ஆகுது. ஸோ இது யாரையோ வந்து ஹர்ட் பண்ணுது. ஏன்னா அவங்களுக்கு ஷாக்கிங்காக இருக்குது நான் சொன்ன விஷயம். எனக்கு இது தெரியும்னு அவங்க எதிர்பார்க்கல. 6 of Cups. இது எவ்வளோ தான் திரும்பி சுற்றி கீழே விழுந்தாலும் வந்துச்சா, பாஸ்ட் ஃப்ரெண்ட், சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட், லவ், இவங்க தான் உங்கள் வாழ்க்கையில் அடுத்த கட்டத்துக்கு உங்களை கூட்டிகிட்டு போக போகிறாங்க. இதுதான் வந்து உங்கள் வாழ்க்கையில் ஒரு டேர்னிங் பாயிண்ட்டாக இருக்க போகுது. நீங்கள் 777 பார்க்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா, இல்லை ஆல்ரெடி பார்த்துட்ருக்கீங்கன்னா, இதுதான் உங்களுக்கு டேர்னிங் பாயிண்ட். ஸோ லுக் ஃபார் அ ஃப்ரெண்ட். இவங்க வந்து ரொம்ப நேர்மையான பர்சன். இவங்க நீங்கள் சந்தேகப்படணும் அவசியம் இல்லை. ஆனால் பி வெரி கேர்ஃபுல். ஏன்னா ஒரு ஃபேக் ஃப்ரெண்டும் உங்களை வந்து இல்லூஷன், ஒரு மாயைக்குள்ளே தள்ள ட்ரை பண்ணுவாங்க. நான் தான் உண்மையான ஃப்ரெண்டு அப்படின்னு ஒரு மாயை உருவாக்க ட்ரை பண்ணுவாங்க. ஏன்னா உங்கள் க்ளோஸ் ஃபேமிலி மெம்பரே வந்து ஒரு மாயை உருவாக்க ட்ரை பண்ணுவாங்க. அங்கே தான் நீங்கள் வந்து உஷாராக இருக்கணும். உண்மையை தவிர வேறொன்றும் இல்லை அப்படின்னிங்கன்னா முடிஞ்சு போச்சு. ஸோ அந்த மாதிரி சூழ்நிலையில் நீங்கள் என்ன பண்ணணும், அவங்களோட பாஸ்ட் ஆக்ஷன் என்ன, இப்போ என்ன பண்ணிகிட்ருக்காங்க, ஃப்யூச்சரில் என்ன பண்ண போகிறாங்க, என்ன ஃபேக் ப்ராமிசஸ் கொடுக்குறாங்க, இதெல்லாம் நீங்கள் அலசி ஆராய்ஞ்சிங்கனாவே இந்த கரெக்ட் ஃப்ரெண்ட் யாருங்கிறத நீங்கள் கண்டுபிடிச்சிட முடியும். கண்டிப்பாக ஒரு ஆண் தான் உள்ளே வராங்க. ஸோ அது வந்து உங்களுக்கு இன்னொரு க்ளூ. நான் எனர்ஜி உங்களை கவுக்கிறதுக்கு ஒரு பெரிய திட்டமே போயிட்டுருக்கு. 5 ஆண்டு திட்டம் ஜெயிக்குமா ஜெயிக்காது, வீல் ஆஃப் ஃபார்ச்சூன் முடிஞ்சு போச்சு. ஹார்ட் பிரேக். யாருக்கு? திட்டம் போடுறவங்களுக்கு. என்ன நடக்கும்னு கேட்டதுக்கு தான் இதுதான். திட்டம் போடுறவங்களுக்கு சதி திட்டம் புஸ்வானம். ஏன்னா வீல் ஆஃப் ஃபார்ச்சூன் உங்களுக்கு ஃபேவராக திரும்பிருக்கு. நீங்கள் தான் ஹை ப்ரீஸ்டர்ஸுங்க. அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. உங்கள் உலகம் ரொம்ப செக்யூர்டு. இந்த பவுண்ட்ரியை தாண்டி யாராலையும் வர முடியாது. இந்த பீஸ்டாலையும் வர முடியாது,
கோஸ்டாலையும் வர முடியாது. ஸோ இட்ஸ் வெரி பியூட்டிஃபுல். இங்கே பாருங்கள், சண்டை குரூப் ஆஃப் பீப்புள் நான் சொல்லலை, அவங்க வந்து உங்களுக்காக அடிச்சுக்கிறாங்க. நீங்கள் யார் எனக்கு தெரியல, சீரியஸாக உங்களுக்காக அடிச்சுக்கிறாங்க. எல்லாம் லிட்டரலாக சண்டை போட்டுக்கிறாங்க. அவங்க எனக்கு தான் வேணும், உனக்கு தான் வேணும். மேபி நீங்கள் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருப்பீங்களோ, ஹை ப்ரீஸ்டஸ் எனர்ஜி வந்தனால சொல்கிறேன். மேபி மோஸ்ட்லி நீங்கள் பார்க்குறது ஃபெமினனோ, ஆனால் அந்த கூட உங்களுக்கு ஒரு டஃப் காம்படிஷன் இருக்குது. மேபி எல்லோரும் நீங்கள் தான் வேணும் ஒர்க்குக்கு, இல்லைனா வந்து நிறைய ஃபெமினன் வந்து உங்களுக்காக சண்டை போட்டுக்கிறாங்க இன்டைரக்டாக. இட்ஸ் லைக் அ டஃப் கேம். பட் உங்களுக்கு சரியான பாதை காட்டப்படும். நீங்கள் எந்த பக்கம் போகணும், யாரை நம்பணும், யாரை நம்பக்கூடாது. யூ வில் பி கைடட். 9 of Cups. உங்களோட விஷ் எதுவாக இருந்தாலும் நிச்சயமாக நிறைவேறும். காதல், கெரியர், ஃப்ரெண்ட்ஷிப், பீஸ்ஃபுல்லான லைஃப், எது நீங்கள் கேட்குறீங்களோ அது நிச்சயமாக நடக்கும். ஸோ கவலையே படாதீங்க. டிவைன் இன்டர்வென்ஷன். ஏஸ் ஆஃப் வான்ஸ். இது வந்து பிரபஞ்சம் உங்களுக்கு கொடுக்க போகிற புது ஆரம்பம். அதனால தான் சொல்கிறேன், இந்த ஃப்ரெண்டு தான் உங்களோட டேர்னிங் பாயிண்ட் உங்கள் லைஃபோட. ஸோ ட்ரஸ்ட் எ ஃப்ரெண்ட், பட் நாட் எவ்ரி ஒன். எல்லாத்தையும் நம்பாதீங்க, உங்களுக்கு தெரியும். நான் திரும்ப தான் சொல்கிறேன், ட்ரஸ்ட் யுவர் இன்ட்யூஷன். உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் யாரை நம்பணும், யாரை நம்பக்கூடாதுன்னு. ஸோ அவங்கள மட்டும் நம்புங்க. நான் சயின்ஸ் வேணால் கேட்குறேன். நீங்கள் நல்ல ஃப்ரெண்டை பார்த்துட்டிங்க அப்படின்னா என்ன சயின்ஸ் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ தட் வேண்டாம், ரொம்ப ஆழத்தில் இருந்து எடுப்போம். கண்ட்ரோல் யுவர் ஆங்கர் ஆர் யூ வில் பி சாரி. ஸோ நீங்கள் கோவப்படாதீங்க. கோவப்பட்டீங்க அப்படின்னா எங்கேயுமே நீங்கள் கோவப்படாதீங்க. உங்களை வந்து ட்ரிகர் பண்ணி பார்க்க ட்ரை பண்ணுவாங்க. ஸோ தவறான ஆள்னால் அவங்க பேசும்போது உங்களுக்கு கோவம் வரும், தேவையில்லாமல் உங்களை இரிட்டேட் பண்ணுவாங்க. ஸோ அது ஒரு சைன் அவங்க வந்து உங்களோட நல்ல ஃப்ரெண்ட் கிடையாது அப்படின்னு. அடுத்தது, நல்ல ஃப்ரெண்ட் இல்லை அப்படின்னா உங்களை வந்து ராங்கான டைரெக்ஷனில் எடுத்துகிட்டு போக ட்ரை பண்ணுவாங்க. நல்ல ஃப்ரெண்ட் இல்லை அப்படின்னா ஹிடன் சீக்ரெட்ஸ் கேன் ஹார்ம் யூ. என்னையா நடக்குதுங்க, என்ன நடக்குது? டு பி ஃப்ராங்க், நிறைய ரகசியங்கள் உங்கள் காதுக்கு வரும். ஏன்னா நீங்கள் கேள்விப்படுவீங்க, இல்லைனா உங்களுக்கே தெரிய வரும். ஒரு சிலரை பற்றின ரகசியங்கள் உங்களோட ஃப்ரெண்டு நினச்சிருப்பீங்க, உங்களோட லவ்னு நினச்சிருப்பீங்க. அவங்கள பற்றின ரகசியங்கள் நிறைய வெளியில் வரும். அதெல்லாம் வந்து கேட்டு நீங்கள் கோவப்படாதீங்க, சண்டைக்கு போகாதீங்க. இட்ஸ் லைக் ஜஸ்ட் லைக் தட், மூவ் ஆன். உங்களை ட்ரிகர் பண்ணுறதுக்கு நிறைய விஷயங்கள் நடக்கும். உங்களோட ஹார்ட்டை வந்து உடைக்கணும் அப்படின்னு நினச்சி ட்ரை பண்ணுவாங்க. நிறைய பொய் செய்திகளும் அதோட கலந்து வரும். அதனால தான் பிவேர் ஆஃப் செல்ஃப் டெலூஷன். அதுக்காக உடனே அப்படி சுருங்கி போகக்கூடாது. பிரபஞ்சம் சொல்கிறாங்க, ஸ்டாண்ட். உண்மை தவிர வேறு. உங்களுக்கு உண்மை என்னென்னு ஆல்ரெடி தெரியும். யார் ஃபேக்காக இருந்தாலும் சரி, லீவ் தெம் பிஹைண்ட். அது அவங்களோட சீக்ரெட்ஸ். இல்லைனா உங்களுக்கு யாராவது துரோகம் பண்ணியிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த குரூப் ஆஃப் பீப்புள், ஐ காட் இட். இந்த குரூப் ஆஃப் பீப்புளை பற்றின உண்மை வெளியில் வரப்போகுது. அதை கேட்டுட்டு நீங்கள் கோவப்படாதீங்க, அவ்வளோதான் பிரபஞ்சம் சொல்கிறது. அது வந்து உண்மையிலே உங்களுக்கு ரொம்ப ஒரு கோவம் தரக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். எவ்வளோ தூரம் உங்களை வந்து பிளான் பண்ணி ஸ்கெட்ச் பண்ணி இது பண்ணியிருக்காங்கங்கிற விஷயங்கள் எல்லாம் வெளியில் வரும். அதை கேட்டுட்டு நீங்கள் கோவப்பட தேவையில்லை. அப்போ தான் உங்களுக்கு ஒரு ஃப்ரெண்டோட அட்வைஸ் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, இப்படி ஹேண்டில் பண்ணாத, இப்படி ஹேண்டில் பண்ண அப்படின்னு யாரோ ஒருத்தவங்க உங்களுக்கு கைடன்ஸ் கொடுப்பாங்க. ஹேண்டில் த. மேபி நீங்கள் அவங்க மேலே ஒரு லீகல் கேஸ் போடலாம். ஏதாவது இன்ஃபர்மேஷன், எவிடன்ஸ் கிடைச்சா நீங்கள் அதை பண்ணலாம். அதுதான் நடக்க போகுதுன்னு நினைக்கிறேன். அப்படி தான் நீங்கள் அவங்கள கண்ட்ரோல் பண்ண போகிறீங்க. எஸ், நியூ பிகினிங். பிரபஞ்சம் சொல்கிறாங்க, காம்பன்சேஷன். பென்டக்கிள், ஏஸ் ஆஃப் பென்டக்கிள்ஸ். ஸோ ஏதோ ஒரு ரகசியம், ஏதோ ஒரு எவிடன்ஸ் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். அவங்க உங்களுக்கு பண்ண துரோகம், இந்த கான்ஸ்பிரசி, சதி வேலைக்கான. நீங்கள் வந்து கோவப்பட்டு சண்டைக்கு போய் அதை வந்து ரொம்ப கேஷுவலான ஒரு ஈவெண்ட்டாக பண்ணிடாதீங்க. ஒரு ப்ராப்பர் பர்சனோட அட்வைஸை கேட்டுட்டு அதை வந்து லீகலாக ஹேண்டில் பண்ணுங்கள். உங்களுக்கு நிறைய அமௌண்ட் வரும். இட்ஸ் அ வெரி கிளியர் கைடன்ஸ். சரி, அதுதான் உண்மையானு கேட்டுடலாம். இஸ் இட் த ரைட் திங் டு டூ, ஸ்பிரிட்ஸ்? டெம்பரன்ஸ். நான் சொல்லலாம், பொறுமை. இங்கே பாருங்கள், எவ்வளோ ஐட்டம் இருக்குது. இட்ஸ் லைக் எ ஃபீஸ்ட். பொறுமையாக இருங்க, அவசரப்படாதீங்க. அதுக்கப்புறம் நீங்கள் அந்த விஷயங்களை வச்சு செலிப்ரேட் பண்ண போகிறீங்க. எடுத்துனே கோவப்படாதீங்க. யூ வில் கெட் த ரைட் இன்ஃபர்மேஷன். ஆனால் கிடைச்ச உடனே நீங்கள் என்ன பண்ணக்கூடாது, எனக்கு கிடச்சிருச்சு தாம் தூம் தைய தக்க அப்படின்னு குதிக்காமல் அமைதியாக அந்த சிச்சுவேஷன், அந்த இன்ஃபர்மேஷனை வச்சு அவங்கள எப்படி கார்னர் பண்ண முடியும்னு யோசித்து பொறுமையாக ஹேண்டில் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன், பெரிய லக் உங்களுக்காக காத்துட்ருக்கு. ஜஸ்ட் டூ இட். ஜெய் சரம். காட் பிளஸ் யூ.